ஒரு 106 சீட்டு ஜெயிச்சாரு, சிஎம்மா போய் உட்கார்ந்தாரு. நன்றி கடன் செலுத்துறோம், இல்ல வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு போயிட்டு இருக்காரு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஒரு விஜயகாந்த் சந்திரசேகர் அப்படிங்கிற கேப்டனுக்கும் சந்திரசேகருக்கும் உள்ள நட்பின் அடிப்படையில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. சத்யராஜில் போய் கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க. எல்லார்ட்டையும் வாய்ப்பு கேட்டு நான் இருக்கின்றேன் என்று ஃபோன் அடிச்சு அடுத்த நிமிஷமே போய் நின்று இன்றைக்கு இளைய தளபதியை கையை பிடிச்சி வந்து இன்றைக்கி வந்து நிறைய 40-50 வயசுக்கு மேலே உள்ள விஜய் ரசிகர் எல்லாமே வந்து கேப்டனோட ரசிகராக வந்து கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க. செந்தூரவாண்டி தம்பி அப்படின்னு சொல்லி நிமிர்த்தி வச்சு அவர் மிகப்பெரிய அங்கீகாரத்தோடு பிஎன்சி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது வந்து கேப்டன் இன்னைக்கு சமாதியாக அரசியல் இருக்கின்றார். இவரை எதிர்த்து கலாய்களாயின் களத்தை சீமான ஓடி போய் பார்க்கின்றார். வைகோ என்ன உதவி செய்தார் என்றால் வைகோவை ஓடி போய் பார்க்கின்றார். சரி, முதல்வரை நாகரிகத்தில் அடிப்படையில் முதல்வர் யாரையும் போய் பார்த்த இன்றைய முதல்வர்கள் ஏன் விஜயகாந்த் சமாதின்னு ஒன்று இருக்குது. விஜயகாந்த் அப்படிங்கிறது தன்னுடைய ஒரு மனிதை உருவாய் இளம் வயதிலிருந்து உருவாக்கி இன்றைக்கி அரசியலை விட்டுருங்க, ஒரு நன்றி விசுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருந்தால் முதல் வந்து மற்றதெல்லாம் விட்டுருங்க, என் அண்ணன் என்னை வந்து கை தூக்கி விட்ட ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்லி கேப்டனுடைய சமாதிக்கு வந்திருக்க வேண்டும். அது இன்ன வரலும் வரல. கேப்டனுக்கு நன்றி சொல்லியிருக்கணும், அது இன்ன வரலும் வரல. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு வந்து விஜய் பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு பண்ணி ரத்தத்தையும் வேர்வையும் செஞ்சு ஒரு 3வது முயற்சியாக அவர் மீடியா காலி பண்ணிச்சு. அந்த மீடியாக்கள் இது பண்ணாலும் இவ்வளோ பெரிய அடித்தளத்தை, இவ்வளோ பெரிய 3வது வாய்ப்பு பல வாட்டி ஒரு விஷயத்தை தொடர்ந்து ட்ரை பண்ணிவிட்டேன். இவ்வளோ பெரிய களத்தை அமைத்து கொடுத்தது, இவ்வளோ பெரிய எதிர்ப்பு களத்தை அமைச்சு 3வது மாற்று சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போராடியே இறந்து விட்டார். இந்த விதையை விதைத்தவர் இந்த விஜய் என்ற இந்த ஆலமரம் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வந்திருக்கிறது. நட்டு சின்ன வயசுலேருந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததெல்லாம். ஆகவே இன்றைய முதல்வர்கள் இனிமேலாவது காலத்தாமல் முதல் வேலையாக சென்று கேப்டனுடைய சமாதிக்கு ஒரு நன்றி செலுத்தி விட்டு வேண்டும், ஒரு மரியாதை செலுத்தி விட்டு வர வேண்டும் என்பது என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்துக்கின்ற அமிதகாரா சேனலில் பார்த்துக்கின்ற அத்தனை பேர் சார்பாகவும், உண்மையான கேப்டன் ரசிகர்களின் சார்பாகவும், இதை உண்மையான மனிதாபிமானம் பெற்ற ஒரு மனிதர்கள் சார்பாகவும், இவங்களோட வாழ்க்கையில் இவர் போய் பார்த்தவங்களாம் இவருக்கு என்ன செஞ்சாங்கங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சு. ஆனால் இந்த விஜய் இவ்வளோ பெரிய ஆலமரமாக உருவாக்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து கேப்டன். அந்த செந்தூரவாண்டி அப்படிங்கிற விஷயத்தில் தம்பிடான்னு கொண்டாந்து நிப்பாட்டினா தான் இன்றைக்கி உலகத்தில் கொண்டு விஜயகாந்த் உருவாக்கின அந்த எதிர்ப்பாளை தான். அவர் உழுதார், அவர் உழைத்தார், அவர் வந்து ஓடி ரத்தத்தை சிந்து ஒரு சம்பளத்தை உருவாக்கி ஒரு எதிர்காலத்தை அரசியல் பண்ணார். அதை கரெக்டாக அவங்க பையன் எடுத்துருக்கணும், அவங்களுடைய வாரிசுகள் எடுத்துருக்கணும். நம்ம யூடியூப் சேனல் பெரிய களத்தை ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஈக்குவலாக பண்ணேன். ஆனால் அதை அறுவடை செய்தது விஜய். நான் இதை பேச ஆரம்பிச்சிருந்தேன், ஏன்னா கேப்டன் இருக்கிறதுனால நான் பேசலை, கேப்டன் மேலே பேசினேன். அதை அறுவடை செய்து விட்டு போனது யாருன்னு கேட்டால் இன்றைக்கு அறுவடையாக இருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா கேப்டன்